தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆர்ப்பவா. என்னை சூழும் துன்பங்கள் கனையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா. என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா, வரம் தருவாயே உருவானவா. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு குறித்த நாள் வெற்றி நாள், மகிழ்ச்சி நாள். தாயின் மடியிலே ஆசிய பனு யாத்ரீகருடைய இயக்கமாக குடும்பமாக நாம் இங்கே வந்து இந்த நன்றி திருப்பலியையும் மாட்சி திருப்பலியையும் இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே புனித யாக்கோபு அப்போஸ்தலருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். யாக்கோபை போல அன்னை மரியாளுடைய பரிந்துரை நாடுபவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றும், இந்த வேளையிலே இறைவன் அந்த அன்னையின் வழியாக 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருத்தலத்திலிருந்து வருகிற மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கும் அருட்சுணையாக, வரங்களின் நாயகியாக இருப்பதற்காக நன்றி கூறுவோம். நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி தொடர்ந்து நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்னை மரியாள் உறுதிப்படுத்தி எந்நாளும் நம்மை பிரமாணிக்கத்தோடு வாழ அருள் புரியுமாறு மன்றாடுவோம். இதை திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கும் நம்முடைய குடும்பத்தினர், அங்கத்தினர்கள், வர இயலாதவர்கள், நம்முடைய நாட்டவர்கள், குறிப்பாக தமிழின மக்கள் அனைவரை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிப்போம். தூய இந்த மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நம்மில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
திருத்தூதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதலாம் வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். வேறு கால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்பு பயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணி முடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. வேறு கால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மேசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வாழ்வு வளம் பெறுமே, நாடுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிர்ந்திடுதே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நீவைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. தீமைகள் தகர்ந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தேவனே, உன்
Hallelujah, 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 hallelujah. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பின்பு செபதேவின் மனைவி தம் மக்களோடு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் பொழுது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல. மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராய் இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராய் இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறு மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அமர்ந்திருப்போம். இயேசு கிறிஸ்து அருமையான, ப்ளீஸ் பி சீட்டட். இறை இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தாய் திரு அவையோடு சேர்ந்து நாம் புனித யாக்கோபு, சென்ட் ஜேம்ஸ், சந்தியாகோ என்கிற அப்போஸ்தலருடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். அப்போஸ்தலர் குழுவில் முதல் மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி இயேசுக்கு சான்று பகர்ந்தவர் புனித சந்தியாகு என்று சொல்லக்கூடிய இந்த யாக்கோபு அல்லது ஜேம்ஸ் என்பவர். இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், இயேசுடன் பரிந்து பேசுவதற்கு, தங்களுடைய வாழ்க்கையிலே பதவி பெற வேண்டும் என்று அவர்கள் பரிந்து பேசுவதற்காக தங்களுடைய தாயை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் செபதேவின் மனைவி, இவருடைய தாய் அன்னை மரியாளுக்கு உறவினர். எனவே இந்த உறவை சொல்லி ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வரங்களை அல்ல, அந்த அதிகாரத்தையும் பதவியும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற நிலையோடு அவர் வருகிறார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது. பரிந்துரையாளராக தங்கள் தாயை அழைத்து கொண்டு வருகிறார்கள். தங்கள் தாய்க்கு இயேசுவிடம் செல்வாக்கு இருக்கிறது, ஏனென்றால் உறவினர் என்கிற முறையிலே செல்வாக்கு இருக்கிறது என்கிற நிலையிலே இதோ நாம் இங்கே வந்திருக்கிறோம். இன்று 2 சிந்தனைகளை உள்வாங்க நான் உங்களை அழைக்கிறேன். ஒன்று, இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். 2வது, அந்த தாயின் பரிந்துரையின் மீது நாம் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். ஒன்று, நாம் நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு கொடையாக அவருடைய தாய் அன்னை மரியாளை சிலுவையின் அடியிலே நமக்கு தந்து தொடர்ந்து 2000 ஆண்டுகளாக அந்த தாய் நம்மை பேணி பாதுகாத்து வருகிறாள். இந்த மனு குலத்தை, இந்த தாய் திருச்சபையை, அவரை நாடி வரும் அனைவரையும் அந்த தாய் பாதுகாத்து வருகிறாள். எனவே நாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்திலே அன்னை மரியாள் காட்சி தந்து வருகிறவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரங்களை வழங்கக்கூடிய வாய்க்காலாக, அருள் வாய்க்காலாக இருந்து வருகிறாள். நாமும் அநேக முறையிலே இந்த அருள் கொடைகளை பெற்றிருக்கிறோம். நான் குருமானவனாக வந்த பொழுது
மிக கடுமையான சைனஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பொழுது இங்கே இந்த தாய் தன்னுடைய அருள் நீரூற்றினால் என்னை குணமாக்கினார் என்பதற்கு நான் சான்று பகர ஆசைப்படுகிறேன். எனவே நாம் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் மிகுந்த ஒரு அருளின் கொடையாக, குணமளிக்கும் தாயாக, கவலைகளை போக்கும் அன்னையாக, கற்றுத்தரும் ஆசிரியாக அவர் இருப்பதற்காக நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, பரிந்துரையாளர். இறைவன் அன்னை மரியாளை நமக்கு தந்தது தாயாக மட்டுமல்ல, அவர் தாயாக இருந்து பரிந்துரை செய்வாள். ஏனென்றால் கானாவூர் திருமணத்திலே ஒரு குடும்பத்தின் தேவை அறிந்து முதலாக வர இயலாத நேரத்தையும் வரச் செய்த அந்த தாய் நிச்சயமாக என் பிள்ளைகளாகிய எல்லா மக்களுக்கும் வர முடியாது, இயலாது என்று நினைத்தாலும் கூட அத்தனையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை இந்த தாய்க்கு உண்டு என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி பரிசாக கல்வாரியிலே அன்னை மரியாவை நமக்கு தந்திருக்கிறார். எனவே அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுவராக, இறைவன் திருமணநிலையில் பரிந்து பேசுவராக, அதை நமக்கு விளக்குவதற்காக, நமக்கு திரும்ப நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த லூர்து நகரிலும் பாத்திமா நகரிலும் பல்வேறு இடங்களிலும் அன்னை மரியாள் காட்சி தந்து, மக்களே எனக்கு இந்த கடமை இருக்கிற, இந்த கடமையை நிறைவேற்ற நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று சொல்லி தன் பிள்ளைகளை அன்போடு உரிமையோடு கெஞ்சியும் மன்றாடியும் நம்மை வாழ்வு பெற அழைக்கின்றாள். எனவே அருமையானவர்கள், நம் வாழ்க்கையில் எவ்வளவோ கொடைகளை பெற்றிருக்கோம், அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். Just a few words in English, especially for the people, the Dutch people who have come with us in this pilgrimage. Just 2 ideas. One is to thank the Lord, thank for the gift of our Blessed Mother. For 2000 years and more, she has been doing her duty as a mother to protect us, to bless us and obtain all the blessings. Second idea we need to keep in mind is she is the person who recommends us to the Lord. She is the one who takes our petitions to the Lord, as she did once in the house of Cana. So our Lord gave Maria, our Blessed Mother, as a gift to each of us. So let us thank the Lord for the gift of our Blessed Mother. At the same time, let us also put our trust and faith in the powerful intercession of our Blessed Mother, so that we can obtain the graces that is needed for our salvation, for our healing, and for all our life. May the Lord be glorified in every activity. Amen. Please stand. நம்முடைய விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும். நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வானத்தையும் வையத்தையும் படைத்த தந்தையாகி இறைவனை நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? அவருடைய திருமகன் கன்னி மரியாளிலிருந்து பிறந்து நமக்காக பாடுபட்டு மரித்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? அவர் அனுப்பிய பரிசுத்த ஆவியையும் கத்தோலிக்க திருச்சபையும் திருச்சபையின் போதனைகளையும் நீங்கள் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம், இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதில் உறுதியாய் நிற்க இறை அருளை மன்றாடுவோம். அகில உலக திருச்சபைக்காகவும் திருத்தந்தை லியோ மற்றும் ஆயர்கள், குருமரபினர், துறவியர் அனைவரும் இறைவனுக்கு பிரமாணிக்கமுள்ள, ஆர்வமுள்ள, பக்தியுள்ள, புனிதமான சாட்சிகளாக, பணியாளர்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிய பனு யாத்திரிகை இயக்கத்தின் உறுப்பினர்கள், அதனோடு சேர்ந்து பல்வேறு இடங்களுக்கு திருப்பயணமாக செல்லக்கூடிய அனைத்து குடும்பங்களையும், இதன் ஒருங்கிணைப்பாளர் பிரான்சிஸ் அவருடைய குடும்பத்தினரையும், இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகெங்கும் பரவியிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களையும் இறைவன் அன்போடு காத்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருப்பயணிகளாக வந்திருக்கிற அனைவருடைய தேவைகளையும் அன்னை மரியாள் தன் திருமகனை எடுத்துச் சென்று பரிந்துரைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளையும் நம்முடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களையும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வானக தந்தையே உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். Please be seated. Offer to him. ஏற்றுக்கொள்ளுமே
காணிக்கையாக தருகின்ற தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் உள்ள திறமைகள் என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் எனில் உள்ள திறமைகள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் தந்தாய் ஏற்றுக்கொள் தந்தாய் ஏற்றுக்கொள். சகோதர சகோதரி, என்னுடைய உங்களுடையமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தவ திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் அனைத்துலத்தின் நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்கள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோப்பின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை இதன் வழியாக நாங்கள் நிறைவாய் பெற்று மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்குமாறு செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நின்று ஊழியமுடைய அன்பு பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். தந்தை உலகம் எங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜான் மார்க், எல்லா திருநீராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தனை எதிர்நோக்குடன் துயில்களையும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயாகிய புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாஸ், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வர வேண்டி இப்பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், கடவுளை நம் அப்பா பிதாவே என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிந்து மன்றாடுவோம். இதில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு இந்த அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியோடு அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியை ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னுள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும்.
இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உவர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை. உவர்நிலமாக இருந்த என்னை விளைநிலமாக மாற்றிய உம்மை. அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில், அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். தந்தையை இறைவாமது திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். எங்கள் தாயாம் புனித கன்னி மரியாவை இடைவிடாது பின்பற்றி உமது திருச்சபையின் ஊழியத்தில் நாங்கள் இன்னும் கருத்தாயிருந்து பணியினால் மகிழ்ச்சியை கண்டுணர்வோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். I take this occasion to thank the shrine authorities for giving us permission to celebrate this Mass of Thanksgiving to our Blessed Mother, Our Lady of Lourdes. I thank all the members of Asian Banu Pilgrims Group and all those who are present here, especially those who have come with special intentions. Let us pray for each other and let us show by our own lives that we are the same children of one and holy mother, our blessed mother. அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் நமக்கு செய்த அனைத்திற்கு நன்றி கூறுவோம். இந்த திருத்தலத்திலே திருப்பலியை ஒப்புக்கொடுக்க நமக்கு அனுமதி அளித்த அதிகாரிகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆசிய பனு கூட்டத்தை சார்ந்த எல்லா குடும்பத்தினருக்கும், இங்கே திருப்பலி பயணிகளாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி இறைவனுடைய இரக்கம் நம்மோடு இருக்கும்படியாய் மன்றாடி உலக சமாதானத்திற்காகவும் நம்முடைய நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் தமிழ் சொந்தங்களுக்காகவும் அன்னை மரியாளை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியாயே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாளின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. ஆமென். அன்னை வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவருடைய தொடர்ந்த சக்தி நிறைந்த பாதுகாவலை என்றும் எங்கெங்கும் உணர்வீர்களாக. ஆமென்.
இன்று இறைப்பற்றுதலோடும் நன்றி உள்ளத்தோடும் கூடியிருக்கின்ற நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்டங்க பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. அன்னையாம் பரிசுத்த கன்னிமரியாளின் பரிந்துரையினால் எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவியாரின் ஆசீர் உங்களோடு தங்கி உங்களோடு இறங்கி என்று உங்களோடு தங்குவதாக. அன்னை மரியாளை போல ஆண்டவர் இயேசுவை பிறருக்கு எடுத்துச் சென்று பணி செய்யும் சீடர்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. சில்லா கன்னி மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். ஆவே 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 மரியா ஆவே 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 மரியா மூதாதை தாயாசை முற்பவமற்றாய் ஆதியில் ஆதோரை மாதேவி பெற்றாய். ஆவே 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 மரியா ஆவே 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 மரியா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.